வணக்கம் நண்பர்களே. இனி நாம் கேட்கலாம் மூதறிஞர் ராஜாஜி அவர்களின் இராமாயணம். சக்கரவர்த்தி திருமகன். சீதையிடம் விடை பெற்று கொண்டு போன ஹனுமான் வடக்கே சென்று மதில் மேல் உட்கார்ந்து கொண்டு யோசித்தான். சீதைக்கு தைரியம் ஊட்டவும் ராவணனுக்கும் அவன் அரக்கர் கூட்டத்திற்கும் சரியான பயம் உண்டாக்கி அவளை எந்த விதத்திலும் துன்பப்படுத்தாமல் இருக்கவும் என்ன செய்யலாம்? சும்மா நான் திரும்பி போய்விட்டால் ராவணனுக்கு நான் வந்தது கூட தெரியாது. அவன் பாட்டுக்கு முன்போல் கர்வம் கொண்டவனாகவே இருப்பான். நான் ராமனுக்கு செய்தியை சொல்லி சேனையுடன் இலங்கைக்கு திரும்பி வரும் வரையில் சீத்தை சேமமாக இருக்க வேண்டுமல்லவா? சீத்தையை ராவணன் துன்புறுத்தாமல் இருப்பதற்காக அவன் உள்ளத்தில் போதிய பயத்தை உண்டாக்க வேண்டும். அதை செய்துவிட்டுத்தான் நான் திரும்ப வேண்டும். அரக்கர்களை சமாதான முறையில் நல்வழியாக நிற்க செய்ய முடியாது. இந்த மூர்க்கனிடம் அளவற்ற செல்வம் இருக்கிறது. இவர்களுக்குள் பேதம் உண்டாக்குவதும் ஆகாத காரியம். சமாதான பேதம் இவை பயனில்லை. மேல் நடக்க வேண்டிய காரியம் கெட்டுப்போகாத அளவில் இவர்கள் உள்ளத்தில் போதிய பயத்தை உண்டாக்கிவிட்டு நான் போக வேண்டும். அப்படி செய்தால் சீதையின் சேமம் காக்கப்படும். இந்த காரியத்தையும் முடித்துவிட்டு வேகமாக திரும்புவேன் என்று நிச்சயித்தான். உடனே பெரிய வடிவம் கொண்டு அந்த அழகிய அந்தப்புற பூந்தோட்டத்தை நாசம் செய்ய ஆரம்பித்தான். மரங்களை படபடவென்று வீழ்த்தி தள்ளி கொடி பந்தல்களையும் நாசம் செய்து வாவிகளையும் செய்குன்றுகளையும் அலங்காரங்கள் எல்லாவற்றையும் பாழாக்கினான். மிக அழகுடன் விளங்கிய அசோகவனம் தன் அழகை முற்றிலுமாக இழந்தது. அங்கிருந்த மான்களும் பறவைகளும் பயந்து கூவிக்கொண்டு வெளியேறிவிட்டன. தூங்கிக் கொண்டிருந்த ராட்சசிகள் எழுந்து இதென்னவென்று காரணம் தெரியாமல் திகைத்தார்கள். ஹனுமான் நந்தவனத்தை அழித்துவிட்டு மதில் சுவரின் மேல் ஏறி உட்கார்ந்தான். ராட்சசிகள் வானரத்தை பார்த்தார்கள். ஹனுமான் வரவர தன் உடலை பெருக்கிக் கொண்டு பயங்கரமாக வளர்ந்து அவர்கள் இதயம் நடுங்க செய்தான். ராவணனிடம் செல்ல சிலர் ஓடினார்கள். சீத்தையிடம் போய், இந்த பெருங்குரங்கு எப்படி வந்தது? இது உனக்கு தெரிந்தே இருக்க வேண்டும். உன்னிடம் இது ஏதாவது பேசிற்றா? உள்ளபடி சொல், பயப்படாதே என்றார்கள். சீத்தை, இந்த அரக்கர் உலகத்தில் எதுவெல்லாம் நடக்குமோ எனக்கு என்ன தெரியும்? மாயம் கற்ற ராட்சசர்களை பற்றி நான் ஒன்றும் அறியேன். இந்த வானரம் உங்களில் ஒருவனாகத்தான் இருக்க வேண்டும். அவனை பற்றி உங்களுக்குத்தான் தெரியலாம் என்று சொல்லி சமாளித்து கொண்டாள். ஐயோ, சீத்தை பொய் சொல்லிவிட்டாளே, இதற்கு என்ன சமாதானம் என்று சில பண்டிதர்கள் சமீபத்தில் தர்க்கம் செய்து கொண்டிருப்பது வாசகர்களுக்கு இந்த சந்தர்ப்பத்தில் ஞாபகம் வரலாம். இந்த விவாதத்தை போன்ற ஒரு பயனற்ற விவாதம் வேறு இல்லை. ராமகாரியம் உடனே அழிந்து போக வேண்டுமென்று ஆசைப்படுகிறீர்களா? இராமாயணத்தை எல்லாம் வேறு விதமாக நீங்கள் நடத்தப் போகிறீர்களா? இந்த கேள்விகளெல்லாம் பயனற்றது என்று இந்த பண்டித சிகாமணிகளுக்கு சொல்வேன். சீத்தை செய்த மற்ற காரியங்களை செய்ய துணிந்து செய்வீர்களானால், சிறைப்பட்டு கிடந்து துக்கத்தில் கரை காணாமல் ஏங்கி நிற்கின்றீர்களானால், இத்தகைய பொய்யை உங்களை கேட்கும் ராட்சசிகளிடம் நீங்களும் சொல்லலாம். குற்றமில்லை. அதனால் உங்கள் வாய்மை பங்கம் அடையாது என்று நான் சொல்வேன். அசோகவனத்திலிருந்து பயந்து ஓடிய ராட்சசிகள் ராவணனிடம் நடந்ததை சொன்னார்கள். மன்னனே, ஒரு பயங்கர வடிவம் கொண்ட குரங்கு அசோகவனத்தில் வந்து உங்கள் அரண்மனை பெண்களுடைய நந்தவனத்தை எல்லாம் பாழாக்கி கொண்டிருக்கிறது. அந்த குரங்கை பார்த்தால் எங்களுக்கு பயமாய் இருக்கிறது. சீதையிடம் அது ஏதோ ரகசியமாய் பேசிற்று. இவ்வாறு ராட்சசிகள் சொன்னார்கள். ஆனால் தாங்கள் தூங்கி போனதை ராட்சசீஸ்வரனிடம் சொல்லவில்லை. நாங்கள் சீத்தையை எவ்வளவோ கேட்டு பார்த்தோம். இது யார்? இந்த வானரன் ஏன் இங்கே வந்தான்? உன்னிடம் என்ன பேசினான் என்று பலவாறாக கேட்டோம். அவள் ஒன்றும் சொல்ல மாட்டோம் என்கிறாள். நீங்கள் இந்த குரங்கை பிடித்து ஒழித்துவிட வேண்டும். தகுந்த ஆட்களை அனுப்புவீர்களாக. மகா பயங்கரமான குரங்கு. அதை பிடிக்கும் வல்லமை கொண்ட வீரர்களை உடனே அனுப்புவீர்களாக. இந்த குரங்கு அழகிய வனம் முழுவதையும் பாழாக செய்துவிட்டது. ஆனால் சீத்தை இருக்கும் சிம்சுபா விருட்சத்தை மட்டும் தொடவில்லை. வளர்ந்து படர்ந்திருக்கும் அந்த மரம் கொஞ்சமும் சேதப்படவில்லை. அதற்கு காரணம் இருக்க வேண்டும். மற்ற மரங்களையும் கொடிகளையும் குளங்கள் பந்தல்கள் எல்லாவற்றையும் பாழாக்கிய இந்த வானரம் சீத்தை இருக்கும் இடத்தை மட்டும் விட்டு விடுவானேன்? இதில் மோசம் இருக்கிறது. இது சாதாரண காட்டு மிருகமல்ல. உங்கள் பகைவர்களான தேவேந்திரனோ குபேரனோ
அனுப்பிய வானரமாகத்தான் இருக்க வேண்டும், அல்லது இந்த ராமனுடைய வேலையாக இருக்க வேண்டும். சீதையோடு பேச இந்த வானரத்திற்கு எப்படி தைரியம் வந்தது? இவன் ராமனுடைய தூதனாக இருக்க வேண்டும். உடனே வீரர்களை அனுப்பி இந்த பயங்கர வானரத்தை பிடிக்க செய்வீர்களாக என்றார்கள். தன் மனைவிகளுக்கான நிர்மாணித்திருந்த மிக சௌந்தரியமான பூந்தோட்டம் அழிந்து போன செய்தியை கேட்ட ராவணன் மிகுந்த கோபம் கொண்டான். 2 கண்களும் 2 தீவட்டிகளைப் போல சிவந்து அவற்றிலிருந்து சுட சுட எண்ணெய் துளிகள் கொட்டுவன போல கண்ணீர் வடிந்தன. உடனே தனக்கு பக்கத்தில் உத்தரவென்ன என்று எப்போதும் மிக கவனமாக இருந்து கொண்டு வந்த வீரர்களை அனுப்பினான். கதாயுதங்களும் இரும்பு உலக்கைகளும் கத்திகளும் சூலங்களும் எடுத்துக்கொண்டு அவர்கள் போனார்கள். நன்றி. மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம்.